குமரியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கிய அரசு ரப்பர் கழகம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தற்போது நலிவடைந்து காணப்படுகிறது. தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். 1964ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் குமரி மாவட்ட மலையோர கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தில் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் துவங்கப்பட்டது அரசு ரப்பர் கழகம். மருதன்பாறை, சிற்றாறு, மயிலாறு, குற்றியாறு, கிழவியாறு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் தற்போது 3500 தொழிலாளர்கள் மட்டுமே அரசு ரப்பர் கழக தோட்டத்தில் பணிபுரிகின்றனர். இதில் 900 பேர் தினசரி கூலி தொழிலாளர்கள். இவர்கள் வேலைக்கு வரும்போது அதிகாரிகள் ஏதாவது காரணங்களை சொல்லி வேலை தராமல் திருப்பி அனுப்புவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வேலை தந்துக்கிட்டு அவங்க திரும்ப எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எங்களை திருத்தி விடுறாங்க. பால் இல்லாத காடுகளில் எங்களை வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை துரத்தி விடுது. எங்களுக்கு தரவுள்ள சலுகைகளை ஒன்றும் தரவில்லை. எங்களுக்கு லீவு சம்பளம் தந்துட்டு இருந்தாங்க, ஏன் லீவு தந்துட்டு இருந்தாங்க, இது ஒன்றும் எங்களுக்கு தராமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு வேலை அன்னன்னைக்கு வேலை செஞ்சால் எங்களுக்கு சம்பளம், இல்லாட்டி எங்களுக்கு சம்பளமே கிடையாது. அதனால் எங்களை நிரந்தரமாக எங்களுக்கு இந்த பணியிலிருந்து எங்களுக்கு நிரந்தரமாக்கணும், எங்களுக்கு தரக்கூடிய சலுகைகள் தரணும். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. காடு எடுக்க சொன்னால் காடு எடுக்கிறாங்க இல்லை, 350 மரத்தை போட்டு பால் உற்பத்தியை கொண்டு வான்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. இந்த காட்டில் நாங்கள் எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? எங்களால் வனவிலங்குகளால் எங்களுக்கு பயங்கர தொந்தரவாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன கடந்தாலும் எங்களுக்கு தெரியாது. இதை நாங்கள் வனவிலங்கையும் பார்க்கணும், பாலையும் அடித்து உற்பத்தியும் கூட்டி கொடுக்கணும். இல்லைன்னா எங்களுக்கு வேலை கிடையாது. அப்படி உள்ள ஒரு கழகத்தில் ஒரு சூழ்நிலை கொண்டு வருவேன். நாங்கள் எங்களுக்கு பிள்ளை குட்டிகள் எல்லாம் உண்டு, அதை வச்சு நாங்கள் வேறு வேலைக்கு ஒன்றும் போகிறது கிடையாது. ரப்பர் தொழிலில் கணிசமான வருமானம் இல்லாததே தொழிலாளர்களின் வேலை இழப்புக்கு காரணம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு ரப்பர் மரத்தை நட்டு அதை முறையாக பராமரித்தால் 6 வருடங்கள் முதல் 16 வருடங்கள் வரை அந்த மரத்தில் இருந்து பால் வடிக்கலாம். மேலும் மரங்களுக்கு நடுவே வளரும் செடிகளை அவ்வப்போது அப்புறப்படுத்தி உரம் வைத்து பராமரித்தால் ரப்பர் பால் உற்பத்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ரப்பர் தோட்டங்களை அதிகாரிகள் முறையாக பராமரிக்காததே வருவாய் இழப்புக்கு காரணம் என்றும் தொழிலாளர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அரசு ரப்பர் காலத்தில் நிரந்தர தொழிலாளியாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய தாயார் இங்கே வேலை பார்த்து இந்த நடவு செய்து இந்த மரத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அவங்க வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி போயாச்சு. திரும்ப அதே மரத்தில் நானும் கிட்டத்தட்ட 14 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் அவங்க மறு நடவு செய்ய வேண்டிய மரம் முழுமையாக அவங்க மறு நடவு செய்யப்படவும் இல்லை. அதில் பராமரிக்க மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய காடெல்லாம் அப்புறப்படுத்தல. இந்த பேஸ்ட் இது வரைக்கும் இதில் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த வெட்டக்கூடிய பாகத்தில் பேஸ்ட் தேய்க்கணும். சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முழுமையாக களைகள் அப்புறப்படுத்தி அது முறையான உரம் எல்லாம் போட்டிருந்தா இப்போ கிடைக்கக்கூடிய பாலை விட அதிகமாக பால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதனால் அரசுக்கும் நிறுவனத்துக்கும் ஒரு லாபகரமான நிறுவனமாக இது நடத்த வேண்டிய கடமை நிறுவனத்துமே இருக்குது, அரசு இருக்குது. அரசு உடனடியாக தலையிட்டு அரசு ரப்பர் கழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த சீர்கேடான நடவடிக்கைகளையும் தொழிலாளிகளை வேலைக்கு அமர்த்தாமல் தொழிலாளிகள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளையும் கைவிட்டு தொழிலாளிகளை ஒரே தன்மையை கொண்டு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளை ஒரே தன்மையில் அவர்களை பார்த்து அந்த தொழிலாளிகளுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ரப்பர் தோட்டத்தில் அதிக அளவு புதர் மண்டி இருப்பதால் வனவிலங்குகள் பதுங்கி தாக்குதல் நடத்துவதாகவும் இதனால் தொழிலாளர்கள் அச்சத்துடன் பணியில் ஈடுபட நேரிடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே அவ்வப்போது புதர்களை அப்புறப்படுத்தி மரங்களை முறையாக பராமரித்தால் உற்பத்தி பெருகி நல்ல லாபம் கிடைக்க வழி ஏற்படும் என்று அரசுக்கு தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.